நிச்சயமாகவே உங்களை எல்லாரையும் காட்டிலும் விட ஆண்டவருக்கு நான் அதிகமாய் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு கடந்த அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி இரவு ஒரு 9:45 மணி போல் எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு நெஞ்சு வலி வந்துச்சு. ஒரு பயங்கரமான ஒரு செஸ்ட் பெயின். என்னால் தாங்கவே முடியல அந்த வலியை. அது முன்னாடி வலிக்குது, பின்னாடி வலிக்குது, இந்த கை பக்கமாக வலிக்குது, அந்த ரவுண்டு சுற்றி வலிச்சது. பிள்ளைங்க எல்லாம் தம்பி மாதிரி என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. 13ஆம் தேதி அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி என்ன நடந்ததுன்னு அந்த ஒரு நாள் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அன்றைக்கி சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ், இவர் பிழைக்க மாட்டார், நீங்கள் மதுரைக்காவது திருநெல்வேலிக்காவது கொண்டு போகலாம். ஆனால் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சொன்னது போல நான் இன்னைக்கு ஜீவனோடு இந்த இடத்துல நிற்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்ல மெல்லம் வாசிக்க கேட்டதான ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரா? என்னுடைய வலது கையை பிடித்து. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சொல்லுவோமே, கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் சத்தமாய் சொல்லுவோம், கர்த்தர் சொல்லுகிறார், என் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணையா இருக்கிறேன் என்று என் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரையிலும் நம்முடைய வாழ்க்கையில கடந்த ஆண்டில அதுக்கு முன்னாடி நமக்கு துணையாய் நம்மோடு கூட இருந்தது எத்தனையோ காரியங்களாக இருக்கலாம். நம்முடைய உறவுகளாக இருக்கலாம், நம்முடைய பதவியாக இருக்கலாம், நம்முடைய சம்பாத்தியமாக இருக்கலாம், என்னுடைய படிப்பாக இருக்கலாம், என்னுடைய அறிவாக இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள். ஆனால் இந்த ஆண்டு, இந்த 2022ஆம் இந்த ஆண்டிலே நமக்கு துணையாக இருக்க போவது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. என் ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு துணையா இருப்பார் என்று சொன்னால் இந்த உலகத்துல எனக்கு வேற என்ன கவலை இருக்கு? அல்லேலூயா. என்ன குறைவு உண்டு? எல்லாவற்றையும் நிறைவு செய்கிறவர் அவர் எனக்கு துணையா என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை நாம் இந்த வருடம் முழுவதும் அறிக்கையிட்டு கொண்டே இருக்கோம். கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அறிக்கையிட சொல்ல கர்த்தர் நமக்கு துணையாய் இருந்து நமக்கு என்னென்ன காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம விரும்புகிற, நாம் எதிர்பார்க்கிற, நமக்கு இதுவரையிலும் தடைபட்ட எந்தெந்த காரியங்கள் நன்மைகள் உண்டோ, எத்தனை சுகம் உண்டோ, பலன் உண்டோ, எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு நன்மையா செய்து முடித்து தரப்போகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏனையா என்னுடைய வாழ்க்கையில் நன்மையை கர்த்தர் செய்ய போகிறார். அவர் எனக்கு துணையா இருப்பதினால். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறதுனால எனக்கு எந்த குறைவும் வரப்போவதே கிடையாது. இந்த வார்த்தை வேதத்திலே அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லுவோம் என்று பார்ப்போம் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தராகிய தேவன் தன்னுடைய தாசனாகிய
தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது அவர் இப்படியாய் சொல்லுகிறார். 57 கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் என்ன செய்ய போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கர்த்தர் எனக்கு துணையா இருப்பதனால கடந்த ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில ஏதேது காரியங்கள் என்னை வெட்கப்படுத்தினதோ, இந்த ஆண்டு கர்த்தர் அந்த காரியத்தில் இருந்து எனக்கு ஒரு மேன்மையை தரப்போகிறார். அல்லேலூயா. எனக்கு ஒரு உயர்வை தரப்போகிறார்யா. நான் எந்த இடத்துல வெட்கப்பட்டேனோ, எந்த காரியத்துக்காக வெட்கப்பட்டேனோ, அந்த இடத்துல அந்த காரியத்துல கர்த்தர் எனக்கு ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏன்? கர்த்தர் எனக்கு துணையாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு துணையாய் இருப்பதனால கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய ஒரு மேன்மையை அவர் வைத்திருக்கிறார். ஆங்கில வேதத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை என்ன சொல்றாங்க? அதனுடைய கடைசி பகுதி, பயப்படாதே, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை நம்ம ஆங்கிலத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, fear not, I will help you. Hallelujah, hallelujah. Fear not, I will help you என்று சொல்லி என்கிட்ட இருக்கிற கிதியோன் பைபிள்ல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சில லிவிங் பைபிள்ல, இன்னும் சில பைபிள், இங்கிலீஷ் பைபிள் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் அதில் இதை விட இன்னும் கொஞ்சம் ஆழமாய், கொஞ்சம் இன்னும் நமக்கு நம்பிக்கையாய் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? Don't be afraid, I am here to help you. Hallelujah, hallelujah. Don't be afraid, I am here to help you. Hallelujah. நான் உன் கூட இருந்து உனக்கு துணையாய் நிற்க போகிறேன். Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தர் என் கூட இருக்கிறார்ப்பா, எனக்கு துணையாய், எனக்கு துணையாய். எந்த சூழ்நிலையிலும் நான் விழுந்து போகாதபடி, நான் வெட்கப்பட்டு போகாதபடி, எந்த சூழ்நிலையில் நான் பலவீனப்பட்டு போகாதபடி என்னை தூக்கி நிறுத்தும்படியாய் என்னுடைய வலது கையை பிடித்து என்னை நிறுத்துவதற்கு என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி இருக்கிறார்? அவர் எனக்கு துணையாய் இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எப்படி ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு துணையாய் இருக்கிறாரோ, எப்படி ஒரு மனைவியானவள் கணவனுக்கு துணையாய் இருக்கிறாரோ, எப்படி பிள்ளைகளுக்கு தகப்பன் பாதுகாப்பாய் துணையாய் இருக்கிறாரோ, அதை காட்டிலும் ஒருபடி மேலான நிலையில என் கர்த்தர் நமக்கு துணையாய் தாண்டி இருக்க போகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்லுகிறார், வலது கையை பிடித்து பயப்படாதே. எதற்கும் பயப்படாதே. அல்லேலூயா. கடந்த 21ஆம் ஆண்டு எந்தெந்த காரியங்கள், எந்தெந்த பலவீனங்கள், எந்தெந்த கொள்ளை நோய்கள் நம்மை பயப்படுத்தினதோ, அதில் கர்த்தர் இந்த ஆண்டு ஒரு வெற்றியை வைத்திருக்கிறார், ஒரு ஜெயத்தை வைத்திருக்கிறார், ஒரு பலனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எதுவும் என்னை அணுகப் போவது இல்லை. அல்லேலூயா. ஏன்? என்னை காக்கும்படியாய் என் கர்த்தர் என்னோடு கூடவே இருக்கிறார், எனக்கு துணையா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 49:25 இப்படியாய் யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் இப்படியாய் சொல்லுகிறான். ஆதியாகமம் 49:25 பார்க்கிறோம். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு எப்படி இருப்பாரா? துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. கர்த்தர் துணையாய் இருப்பார் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கும் பொழுது என்ன நடக்குமா? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உயர வானத்திலிருந்து
உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் கீழே ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆழத்திலிருந்தும் வருகிற இந்த பூமியில ஒரு மனிதனுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குமோ அது நமக்கு கிடைக்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை என் ஆண்டவர் தரப்போகிறார். அதான் அவர் சொல்றார். யாக்கோபு சொல்லும் பொழுது யோசேப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது இப்படியாய் ஆசீர்வதிக்கிறார். அதே ஆசீர்வாதத்தின் நிறைவு கர்த்தர் இந்த ஆண்டு நமக்கு வைத்திருக்கிறார். ஏன்? எதனால? அவர் எனக்கு துணையாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனுக்கு துணையாய் இருப்பார் என்று சொன்னால் அவனுக்கு பூமிக்குரிய வானத்திற்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதத்துடைய நிறைவு அவனுக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதத்திற்காக அவன் எங்கே தேடி ஓடி அலைய வேண்டிய பிரயாசப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார் என்று சொன்னார். துணையாக இருக்கும் பொழுது கர்த்தரை நாம் நம்பி சார்ந்து பற்றி பிடித்து கொள்ளும் பொழுது கர்த்தருக்கு நேராக என் வலதுகையை நீட்டுறப்பா, நீங்க என்னை பிடிச்சுக்கோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்னுடைய வலக்கரத்தை பிடிப்பார் என்று சொன்னார் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு வானத்திற்கும் பூமிக்கும் அனைத்து ஆசீர்வாதங்களும் எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு துணையா இருப்பார் என்று சொன்னால் எனக்குரிய பாதுகாப்பு எப்படி இருக்குமா? வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கலாம். யாத்ராகமம் 2:16-17 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 பெண் பிள்ளைகள் இருந்தார்களாம். அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படிக்கு அங்கே வந்து தண்ணீர் மொண்டு தொட்டிகளை நிரப்பினார். தன்னுடைய ஆடுகள் தண்ணீர் கொடுக்கும்படியாய் இந்த குமாரத்திகளானவர்கள் என்ன செய்யலாம்? தொட்டியிலே தண்ணீரை நிரப்புகிறார்கள். அப்பொழுது அங்கே இருந்த மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தி விடுகிறார்கள். அப்பொழுது அங்கே இருந்த மோசே என்ன செய்யறானா? எழுந்து நின்று அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு எப்படி அந்த குமாரத்திகளுக்கு ஒரு எழுந்து நின்று அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படியாய் ஒரு மோசே நின்றானோ அதே போல இன்றைக்கு நமக்கு பாதுகாப்பாய், நமக்கு எந்த குறைவும் இல்லாமல் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எவ்விதத்திலும் தடைபட்டு போகாதபடிக்கு நமக்காக எழுந்து நின்று யுத்தம் பண்ணுவதற்கு என் ஆண்டவர் நம்மோடு கூட துணையாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு ஒரு மனிதனுக்கு அவர் துணையாய் இருப்பார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற 3 ஆசீர்வாதங்களை உங்கள் மத்தியிலே வைத்து நான் இந்த ஆராதனை நிறைவு செய்ய போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது ஆசீர்வாதம், கர்த்தர் ஒரு மனிதனுக்கு துணையாய் இருப்பார் என்று சொன்னார் அவருடைய வாழ்க்கையிலே வேதத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். அவன் கீர்த்தி தேசம் எங்கும் விளங்குமாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவனுடைய கௌரவம், அவனுடைய பெருமை, அவன் தேசம் முழுவதும் அது ஒரு பேர் புகழோடு அவன் காணப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பார்க்கிறோம் வேதத்துல 2 நாளாகம புஸ்தகம் உசியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 26:7 வசனத்தை வாசிக்கலாம். பெலிஸ்தரையும் அரேபியரையும் மிகுனியரையும் வெல்ல போதும்.
உசியா ராஜாவுக்கு எதிராக 3 திசையிலிருந்து 3 வகையான மக்கள் போரிடும்படியாய் அவனுக்கு எதிராய் வருகிறார்கள். உசியா ராஜா தனி மனிதனாய், தனி ஒரு இஸ்ரவேலோடு கூட அவன் நின்று கொண்டிருக்கிறான். இந்த 3 வகையினரும் அணியினரும் ஒன்று சேர்ந்து வருகிறார்கள். யார் யாரா? பெலிஸ்தர், அரபியர், மிகுனியர். இந்த 3 பேரும் அவனை முறியடிக்கும்படியாய், அவனிடத்தில் சண்டை போடும்படியாய், அவன் தேசத்தை அவனிடத்தில் இருந்து அவர்கள் பிடுங்கும்படியாய் அவனுக்கு எதிராய் வருகிறார்கள். அப்போ அங்க யாரு உசியாவுக்கு துணையா இருக்குதுன்னா தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தனிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை, உதவுவதற்கு யாருமே இல்லப்பா. ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில உசியா நின்று கொண்டிருக்கிறான். அவன் சூழ்நிலையில அவனுக்கு உதவும்படியாய், அந்த எதிரிகளிலிருந்து அவனுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படியாய், அவனுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் அந்த இடத்துல என் ஆண்டவர் அவனுக்கு துணையாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உசியாவுக்கு துணையாய் இருந்ததுனால அதனுடைய பின்பகுதியில பார்க்கிறோம், கொடுத்தார்கள். அதுக்கு முந்தின வசனம், தேவன் அவனுக்கு துணை நின்றார். அல்லேலூயா. துணை நின்று அவனுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அதனுடைய 8ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கொடுத்தார்கள். போதும். யாருடைய கீர்த்தி? உசியாவினுடைய கீர்த்தி. உயிருக்கு பயந்து நின்று தனிமையில நின்று கொண்டிருக்கிற உசியாவினுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து அதன் மூலமாய் அவனுடைய கீர்த்தி அவன் தேசம் முழுவதும் என்ன செய்ததாம்? பரம்பினது, எட்டினது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அதுல 15ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், நின்று இந்திரங்களையும் உண்டாக்கினான். போதும். அவன் தேசம் மாத்திரம் பரவல, எங்க எவ்வளவு தூரத்துக்கு போச்சான்? வெகு தூரத்திற்கு அவனுடைய கீர்த்தி பரவினது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு காரணம் என்ன? அவனுக்கு யார் துணையா இருந்தா? கர்த்தர் துணையா இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2022ஆம் ஆண்டு கர்த்தருடைய கையினுடைய கிரியைகளின் மூலமாய், கையின் பிரயாசிகளின் மூலமாய் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய மேன்மையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். நீ எந்த இடத்துல நீ பணியில இருக்கிறியோ, எதுல நீ உன்னுடைய பணி இருக்கிறதோ, அந்த உன்னுடைய கையினுடைய பிரயாசத்தின் கிரியையின் மூலமாய் உடைய வேலை ஸ்தலத்துல கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய ஒரு மேன்மையை இந்த ஆண்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாக ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். வேதம் இது சத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் துணையா இருப்பார். கர்த்தர் துணையா இருந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு மேன்மையை வைத்திருக்க போகிறார். நம்ம மூலமாய் கர்த்தர் நம்ம செய்த பிஸ்னஸ் மூலமாக இருக்கட்டும், தொழில் மூலமாக இருக்கட்டும், எந்த துறையில் நம்ம இருந்தாலும் சரி, அந்த துறையின் மூலம் வழியில கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஒரு கீர்த்தியை வைத்திருக்கிறார், ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். நிச்சயமாய் அந்த இடத்துல நம்முடைய பெயர் விளங்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உசியாவை மேன்மைப்படுத்தினவர், பெருமைப்படுத்தினவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இருக்கிறாரு? நமக்கு துணையா இருக்கிறார். நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாகவே இந்த ஆண்டு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உசியாவை உயர்த்துவதற்கு, ஒரு ஜெயத்தை கொடுப்பதற்கு, அவனுடைய பெயர் கீர்த்தி தேசமெங்கும் விளங்கினதற்கு, பரவினதற்கு ஒரே ஒரு காரணம்,
வேதம் சொல்லுகிறது 2 நாளாகமம் 26:4 சொல்லப்பட்டிருக்கிறது, ஓசியா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு துணையாய் இருந்து நம்மளுடைய பெயரை அவர் நமக்கு பேருக்கு ஒரு மேன்மையை, ஒரு கீர்த்தியை அவர் கொடுப்பார் என்று சொன்னால் நம்மளுடைய வழி எப்படிப்பட்டதாக இருக்கும்? கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதாய் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை பற்றி பிடித்து கொண்டு கர்த்தரை மாத்திரம் நாம் உறுதியாய் நம்பிக்கையோடு கூட நிச்சயமாகவே என் ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கிறார், அவர் எனக்கு ஒரு பெரிய ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட அவரை பற்றி நாம் பிடித்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக நாம் செம்மையாய் நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய ஒரு உயர்வை அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதே 26:5 சொல்லப்பட்டிருக்கிறது, தரிசனங்களில் நாட்களிலே கர்த்தரை தேடின நாட்களில் போதும். உசியா கர்த்தரை என்ன செய்தானா? தேடினான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை தேடின நாட்கள்ல அவனுக்கு எப்படி இருந்துச்சாம்? காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அவனுடைய வாழ்க்கையில எதுவுமே தோல்வி இல்லை, எல்லாம் ஜெயம், எல்லாம் நன்மை, எல்லாம் சமாதானம், எல்லாம் ஆசீர்வாதம். காரணம் கர்த்தரை தேடினான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டில கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஒரு கீர்த்தியை, ஒரு மேன்மையை, ஒரு பெருமையை, ஒரு உயர்வை, ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் தேடி 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 பார்க்கும் பொழுது, அப்படி கரத்தில் முழுமையாய் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு துணை நின்று நமக்கு ஒரு உயர்வை, மேன்மையை வைத்திருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில், பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் எகிப்தில் இருக்கிறாங்க. அவர்களை மீட்டெடுக்கும்படியாய் கர்த்தர் யார் அனுப்புறாரு? மோசேயை அனுப்புகிறார். என் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்கப்பா, பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் எகிப்தில் இருக்கிறாங்க, அவர்களை மீட்டு கொண்டு வா. மோசே அனுப்புகிறார். மோசே போய் பார்வோனிடத்திலே கர்த்தர் சொன்ன எல்லா காரியங்களையும் பேசி அவன் ஜனங்களை மீட்டெடுத்து எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்து எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியேறி வரும் பொழுது அதுவரையிலும் கூட இருந்த மோசே இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கூட மோசே இல்லை, அவர்களுக்கு துணையாய் யார் இருக்கிறாரா? கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அதை வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு இடமாய் வனாந்திரத்துக்கு வருகிறார்கள். வனாந்திரத்தை கடந்து அவர்கள் செங்கடலுக்கு நேராய் வருகிறார்கள். செங்கடலிலே ஒரு சம்பவம் நடக்கிறது. அதை கடக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. அதை யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை போக அனுப்பிவிட்டு பின்னாடி பார்வோன் தன்னுடைய சேனையோடு ரதங்களோடு இவர்களை திரும்பவும் பிடிக்கும்படியாய் அவர்களை விரட்டி கொண்டு பின்தொடர்ந்து வருகிறான். அந்த தருணத்துல இந்த ஜனங்கள் மோசேயுடைய வழிநடத்துதலின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையின்படி செங்கடலுக்கு உள்ளே அப்படி இறங்கிவிட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்குள்ளே இறங்க 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 செங்கடல் வெட்டாந்தலையை போல அவர்களுக்கு வழிவிட்டு தண்ணீர் 2 பக்கமும் சுவர் போல நின்றது. இவர்கள் இறங்கி கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. பாதிக்கு மேல செங்கடலை கடந்துட்டாங்க. அவர்களுக்கு பின்னாடி யார் அதுக்குள்ள இறங்குறா? பார்வோனும் அவனுடைய சேனையும் இறங்குது. அப்போ என்ன நடக்குது படிங்க. அவர்களுடைய இவர்களை விரட்டி கொண்டு வந்த பார்வோனுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் நடக்கிற அவர்கள் படுகிற அந்த பாடுகளை கண்டு எகிப்தியர் அவர்களுக்குள்ளே பேசிக் கொள்ளுகிறார்கள்,
இஸ்ரவேலரை இவர்களை பின்தொடர்ந்து வந்தது தப்புப்பா, இவங்களை விட்டுட்டு நம்ம ஓடி போயிடுவோம். ஏன்? கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று நமக்கு விரோதமாய் என்ன செய்கிறாராம்? யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் துணையா இருப்பார்னு சொன்னா இதான் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரையிலும் நமக்கு யார் யாரெல்லாம் எதிர்ப்பாய் நமக்கு நின்றார்களோ அவர்கள் மீது கர்த்தர் இந்த ஆண்டு நமக்கு ஒரு ஜெயத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி கர்த்தர் கொடுக்கிற ஜெயத்தை பெற்ற நாம் சொல்ல போவது கிடையாது, நமக்கு எதிராய் வந்தவங்க சொல்ல போறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவங்களோடு கூட இருக்கிறார்ப்பா, கர்த்தர் அவங்களுக்கு துணையா இருக்கிறார் என்று சொல்லி நமக்கோடு கூட இதுவரையிலும் போராடினவனை இனி நீ என்ன செய்ய மாட்டேன், தேடியும் காணாதிருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை, ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தருவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பது மாத்திரமல்ல, ஒரு மேன்மை, ஒரு கீர்த்தி இந்த ஆண்டிலே நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு உயர்வு நிச்சயம் உண்டுப்பா. நீ எதிர்பார்த்த உன்னுடைய வேலை ஸ்தலத்தில், வேலை காரியத்தில் கர்த்தர் உனக்கு ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். மேன்மை வைத்திருக்க நிச்சயம் நீ மேன்மை அடைய போகிறாய். ஏன்? கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்முடையவர்களுக்கு கர்த்தரே துணையாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், கர்த்தர் நமக்கு துணையா இருப்பார் என்று சொன்னால் ஜெயம், கீர்த்தி மாத்திரமல்ல, நாம் கர்த்தரால் ஆதரிக்கப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆதரவு எனக்கு இருக்கும்னு சொன்னா இந்த பூமியில வேற எந்த மனுஷனுடைய உதவியும் எனக்கு தேவையில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பெரியவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்கிறவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட அவர் நிற்கும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அற்புதமா, அதிசயம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மேன்மை உள்ளவர் அவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு துணையா இருக்கிறார். அப்படிப்பட்ட துணையா இருக்கிறவர் எனக்கு எப்படி இருக்கிறாரா? ஆதரவாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒருவேளை நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில ஆதரவு அற்ற நிலையில நம்ம இன்னைக்கு நிற்கிறோம்னு சொன்னா எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். எனக்கு துணையா இருக்கிறவர் எனக்கு ஆதரவாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரே ஆதரவு என் கர்த்தர் இருக்கிறார். இந்த ஒரு நம்பிக்கை, இந்த ஒரு விசுவாசத்தோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய ஆதரவாய் நம் எந்த மனுஷனை நம்பி போய் அவன் நமக்கு என்ன செய்வானோ அதற்கு ஒரு படி மேலானவைகளை செய்கிறவர் நமது ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தயவு, ஒரு ஆதரவை கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டிலே அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 நாளாம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 2 நாளாம் 32:8 எசேக்கியா ராஜா சொல்லுகிறார், அவனோடு இருக்கிறது மாம்சபுயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்துவது நம்மோடு இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அசீரிய ராஜாவாகிய சனகரி எசேக்கியா ராஜாவுக்கு எதிராக வந்து அவன் வீர முழக்கம் இடுகிறான். அதை கேட்டு, ஏனென்று சொன்னால் எசேக்கியா ராஜாவும் அவனோடு இருக்கிற ஜனங்களும் கம்மி, அவர்களை காட்டிலும் பல மடங்கு அதிகமான படையோடு கூட, போர் வீரர்களோடு கூட அசீரிய ராஜாவாகிய சனகரிப் வந்து நின்று எசேக்கியாவுக்கு முன்பாக அவன் வீர முழக்கம் விட்டு கொண்டிருக்கிறான். அந்த தருணத்துல அந்த சனகரிப்புடைய அவன் சொன்ன அந்த சொல்லை கேட்டு எசேக்கியா சொன்ன காரியம், வார்த்தை தான் இது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவனோடு இருக்கிறது
மாம்ச புயம் நம்மோடு இருந்து நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் யாராம்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையின் பிரகாரம் எப்படி விசுவாசத்தோடு கொஞ்சம் கூட்டம் தான் இருக்கிறாங்க. அவங்க அவனை முழுமையா இந்த இந்த தன்னிடத்தில் இருக்கிற எசேக்கியா ராஜாவினிடத்தில் இருக்கிற அந்த வீரர்களை வைத்து சனகரிப்பை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனாலும் தைரியத்தோடு கூட அவனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, எனக்கு துணையா இருக்கிறது யாரு? என்னுடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட அவன் வீரம் முழக்கம் விடுகிறான். கர்த்தர், வீட்டில் படிச்சு பாருங்க பகுதியை, கர்த்தர் எசேக்கியாவுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே இரவுல ஒரு தூதனை கொண்டு அனைத்து வீரர்களையும் கர்த்தர் சங்கரித்து போடுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். எசேக்கியா ஒரு பெரிய ஒரு வெற்றியை அந்த இடத்துல அவன் எடுப்பதை, வெற்றி கொள்வதை நாம் பார்க்க முடிகிறது. காரணம், கர்த்தர் அவனுக்கு துணையாய் நிற்கிறார். மாத்திரமல்ல, அதில் அவன் சொல்றான், 2 நாளாகமம் 32:22 சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் எருசலேமின் குடிகளையும் அசீரிய ராஜாவாகிய சனகரிப்பின் கைக்கும் அவருடைய யுத்த வீரர்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை எல்லா சுற்றுப்புறத்தார்களுக்கும் எதிரிகளுக்கும் விலக்கி என்ன செஞ்சு நடத்தினாரா? ஆதரித்து நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு துணையா இருப்பார்னு சொன்னா அவர் நமக்கு எப்படி இருப்பாரு? ஆதரவாய் இருப்பார். அல்லேலூயா. கர்த்தராலே நாம் ஆதரிக்கப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆதரவு இருக்கும்னு சொன்னா நமக்கு வேற எந்த குறையுமே இல்லைம்மா அந்த பூமியில. அல்லேலூயா. எனக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன தேவையோ, நம்ம ரோட்ல ஒரு அனாதை யாராவது இருக்காங்க வைங்களேன், நம்ம அவங்கள பார்த்தோன்னே நம்ம சொல்ற காரியம் என்ன? இவங்களுக்கு யாரும் ஆதரவு இல்லை போல. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனையோ இந்த பெத்தேல்லாம் பக்கத்தில் இருந்துச்சு. அந்த அந்த அவங்க ஆதரவற்றவர்களை எடுத்து அவங்க என்ன செய்யறாங்க? ஆதரவு கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே என்ன செய்ய போறது இல்லை, இருக்க போவதே இல்லை. ஏன்? அவங்க எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்து ஆதரவு கொடுக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு மேலாக நமக்கு ஆதரவாக இருப்பவர் யார் இருந்தாலே நம்முடைய கர்த்தர் தான். என் ஆண்டவர் எனக்கு ஆதரவாக இருக்க போகிறார். எந்தெந்த காரியங்கள், எந்தெந்த நிலையில ஆதரவற்ற நிலையில நம்ம நிற்கிறோமோ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆண்டு அந்த நிலையில எல்லாம் மாற்றி போடும்படியாய் கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியாவுக்கு கர்த்தர் ஆதரவாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதரவாய் இருந்ததுனாலதான் அதற்கு அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம் எசேக்கியாவுடைய நிலையை. அதுக்கு அடுத்து அந்நாட்களில் போதும், அந்நாட்களில் எசேக்கியா எப்படி ஆயிட்டானா? வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான படுக்கைக்கு போயிட்டான். அவன் பிழைப்பது மிக கடினம், பிழைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவனுக்கு வந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தீர்க்கதரிசி சொல்லிட்டான். இதே சம்பவத்தை 2 ராஜாக்கள்ல நம்ம பார்க்க முடிகிறது. 20ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, மரணப்படுக்கையில நம்ம படுத்திருக்கிறான் வியாதிப்பட்டு. தீர்க்கதரிசி ஏசாயா சொன்னான், நீ என்ன செய்ய மாட்ட? பிழைக்க மாட்ட, நீ மரித்து போவாய். நீ பிழைக்க மாட்ட, நீ மரித்து போவாய். உன்னுடைய வீட்டு காரியங்களை, குடும்ப காரியங்களை நீ ஒழுங்குபடுத்து.
கேட்ட மாத்திரத்துல எசேக்கியா என்ன செஞ்சானா, சுவர் புறமாய் திரும்பி தனக்கு எவ்வளவு பலன் இருக்குமோ அவ்வளவு பலனை வச்சு கதறி என்ன செஞ்சான், தேவ சமூகத்தை நோக்கி கதறி அழுதான். பலன் இல்லாமல் போற வரைக்கும் அழுதான், கதறி கதறி அழுதான். கர்த்தர் ஆதரவாய் இருந்ததனால் மாத்திரமே மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருந்தாலும் அவர் சொன்னாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்கினேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி அவன் பிழைச்சான்? அவனுடைய விண்ணப்பம் எப்படி கேட்கப்பட்டது? அவனுக்கு ஆதரவா இருந்தது யாரு? கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டு நமக்கு கர்த்தர் தான் ஆதரவு. எந்த பலவீனமும் நமக்கு வரப்போவது கிடையாது, எந்த மரண படுக்கையும் நமக்கு வரப்போவது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்? அவையிலிருந்து விடுவிக்கிறவர், ஆதரிக்கிறவர், ஆதரித்து என்னை நிறுத்துகிறவர், என்னை வலதுகளை பிடித்து தூக்கி நிறுத்துகிறவர் என் ஆண்டவர். அல்லேலூயா. அவர் எனக்கு துணையாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால்தான் எசேக்கியா கதறின உடனே விண்ணப்பத்தை தேவ சமூகத்துக்கு ஏறெடுத்த உடனே கர்த்தர் அதற்கு பதில் கொடுத்தார். சொன்னா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கண்ணீரை கண்டேன். நம்ம கண்ணீரை காண்பதற்கு, கண்ணீரை துடைப்பதற்கு எனக்கு ஆதரவாய் ஒருவர் இருக்கிறார்ப்பா. கடந்த ஆண்டில் நான் வலிச்ச கண்ணீரை போல இந்த ஆண்டு நான் ஒரு சொட்டு கண்ணீர் கூட நான் வடிக்க போவது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வடிக்க என்னை விட மாட்டார்ப்பா. என்னை கண்ணீர் வடிப்பதற்கு ஒரு பொழுதும் ஒரு நாளும் கர்த்தர் என்னை அனுமதிக்க மாட்டார். ஏன்? அவர் எனக்கு ஆதரவாய் துணையாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு இனி இல்லைப்பா. இனி என் வாழ்க்கையில சந்தோஷம், என் வாழ்க்கையில சமாதானம், என் வாழ்க்கையில ஜெயந்தாப்பா. அல்லேலூயா. எனக்கு ஒரு புதிய பலனை கர்த்தர் இந்த ஆண்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இனி எனக்கு பலவீனம் இல்லை. எசேக்கியாவுக்கு எத்தனை ஆண்டு கூட்டி கொடுத்தாரு? 15 வருஷம் உன் ஆயுள் நாட்களோடு நான் கூட்டி தருவேன்னு சொல்லி சொன்னார் கர்த்தர். அவனுக்கு ஆதரவாக இருந்ததுனால. ஆனா நமக்கு 15 வருஷம் இல்லையா, 30 வருஷம் ஆயுள் கூட்டி தர போறாரு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க தைரியமா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு 30 வருஷம் கூட்டி தர போறாருப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதிக்கின்றவர் எனக்கு ஆதரவாய் இருக்கிறார், ஆதரவாய் இருக்கிறார். நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்? பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த ஒரு எசேக்கியாவுக்கு கர்த்தர் 15 வருஷம் கூட்டி கொடுப்பாருன்னு சொன்னா, இன்னைக்கு நான் புதிய ஏற்பாட்டுல புதிய உடன்படிக்கைக்கு நான் பங்காளனாய் கர்த்தர் என்னை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு பெரிய ஒரு மேன்மை உண்டுப்பா. எனக்கு ஆதரவா இருக்கிறவர் என் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி என் வாழ்க்கையில பலவீனம் இல்லை, நீ எனக்கு எந்த குறைவும் இல்லைப்பா. எனக்கு நோயே கிடையாது. கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து எனக்கு ஒரு பெரிய விடுதலையை, ஒரு அற்புத சுகத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு கடந்த ஆண்டுல எதெல்லாம் உங்க சரீரத்தில் உங்களுக்கு பலவீனப்படுத்திட்டு இருந்துச்சோ, நீங்க அதிகாலை எழுந்ததுமே சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு துணையாய் இருப்பதனால எனக்கு இந்த பலவீனத்திலிருந்து விடுதலை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சுகர்ல இருந்து எனக்கு விடுதலைப்பா, இந்த பிரஷர்ல இருந்து எனக்கு விடுதலை. அல்லேலூயா, அல்லேலூயா. சரீரத்துல என்னென்ன பலவீனம் இருக்கோ அறிக்கையிட்டு கொண்டே இருப்போம். அல்லேலூயா. விசுவாச அறிக்கை நாம் இட விசுவாச அறிக்கை நாம் செய்ய செய்ய கர்த்தர் நமக்கு ஒரு புதிய ஒரு பலனை கொடுக்குவதற்கு அவர் நமக்கு ஆதரவாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்தில் பார்க்கிறோம், எசேக்கியாவுக்கு ஆதரவாக இருந்தவர்
தாவீது சொல்றான், சங்கீதம் 18:18 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருக்கிறார். அல்லேலூயா. தாவீதுக்கு ஆதரவாய் இருந்தவர், எசேக்கியாவுக்கு ஆதரவாய் இருந்தவர். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், சாராளுக்கு கர்த்தர் ஆதரவாய் இருந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கும்படியாய் அவர்களுக்கு, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வான்னு சொன்னவர். அவனுக்கு என்ன சொன்னார்? இந்த வானத்து நட்சத்திரங்களை பாரு, இந்த கடற்கரை மணலை பாரு, இதை போல உன்னுடைய சந்ததி என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. ஆனால் சாராளை குறித்து வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 11:11 எடுத்து படியுங்க. எபிரேயர் 11:11 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். அல்லேலூயா, அல்லேலூயா. சாராளை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவள் வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். இதே சாராளை குறித்து வேதம் சொல்லுகிறது, சாராளுடைய கற்பம் செத்து போயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அங்க ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு, உன் சந்ததி எப்படி பெருக பண்ணுவேன்னு, கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களை போலவும் உன் சந்ததி பெருகும்னு சொன்னாரு. அப்படி வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்து வாக்குத்தத்தத்தை பெற்று நிறைவேற்ற வேண்டிய, அனுபவிக்க வேண்டிய சாராளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவளுடைய கற்பம் செத்து போயிற்று. அவளுக்கு என்ன செய்ய முடியாது, குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்த்தரை அவன் விசுவாசித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சாராளை குறித்து சொல்லுகிறது, அவருடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சா, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் எனக்கு பண்ணின வாக்கை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. சாராளுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் எனக்கு கொடுத்த வாக்கை அவர் என்ன செய்வாரு, நிறைவேற்றுவார் என்று சாராள் விசுவாசித்தார். விசுவாசிச்சு ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, அவங்க ஆண்டவர் சொன்ன பிரகாரம் தன்னுடைய சொந்த இடத்தை, சொந்த வீட்டை, சொந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் அவர்கள் பயணித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. வந்து இப்போ கானானுக்குள்ள பிரவேசிக்கணும். கானானுக்குள்ள வர்றாங்க. கானானியர்கிட்ட ஒரு முறைமை, ஒரு பழக்கம், ஒரு முறை இருந்தது. என்னவா கானானியருடைய முறை? கானானியருடைய அந்த இடத்துல, அந்த கானானியர் வம்சத்துல, அந்த இனத்துல திருமணமாகி 10 வருஷம் குழந்தை இல்லாம இருந்தா அந்த கணவனுக்கு இன்னொரு திருமணம் முடிச்சு வைக்கணும். இதுதான் கானானியருடைய முறைமையாக இருந்துச்சு. இப்போ சாராளும் ஆபிரகாமும் எங்க வந்திருக்கிறாங்க, கானானுக்குள்ள வந்திருக்கிறாங்க. கானானியருடைய முறைமையினுடைய அவங்களுடைய முறைப்படி அவன் என்ன செய்யணும், ஆபிரகாமுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும். இது ஒரு சூழ்நிலை, மிகவும் நெருக்கமான சூழ்நிலை. சாராள் நின்று கொண்டிருக்கிறாள். கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக கணவனோடு வாழ்ந்தவள். இப்ப மனைவி என்ற அந்தஸ்துல இருந்தவா, ஒரு மேன்மையில இருந்தவா, ஒரு பெரிய ஒரு சீமானுக்கு மனைவியா இருந்தவள். இப்ப எல்லாத்தையும் என்ன செய்யணும், இன்னொருத்திக்கு விட்டு கொடுத்துடணும். ஏன், குழந்தை இல்லைன்றதுனால அவனுக்கு என்ன செய்யணுமா, மறுமணம் பண்ணி வைக்க வேண்டிய கட்டாயம். இந்த சூழ்நிலைக்கு சாராள் தள்ளப்பட்டு என்ன செய்யறா,
ஆகாரை மறுமணம் ஆபிரகாமுக்கு மறுமணியாட்டியாய் திருமணம் முடிச்சு வைக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாய் சாராள் தள்ளப்பட்டார். அந்த முறைமையின்படி சாராள் ஆபிரகாமுக்கு ஆகாரையும் திருமணம் பண்ணி வைத்து விடுகிறாள். இப்போ ஆபிரகாம் என்னைக்கு வாக்குத்தத்தத்தை பெற்று தன்னுடைய இனத்தை தேசத்தை விட்டு புறப்பட்டு வெளியே வந்தானோ அதுல இருந்து அவங்க டென்ட்ல தான் குடியிருந்தாங்க, கூடாரம் போட்டு தான் குடியிருந்தாங்க. அவங்க ஒரு பெரிய பில்டிங்ல எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது வேதத்துல நம்ம சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் மனைவிக்கு ஒரு கூடாரம் இருந்துச்சு, கணவனுக்கு ஒரு கூடாரம் இருந்துச்சு. ஆதியாகமம் 18 பார்க்கிறோம், சாராளின் கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்துல. அப்படி இதுவரையிலும் ஆபிரகாம் சாராளுடைய கூடாரத்திலேயே வந்து தங்கினவன் இன்னைக்கு எங்க போய் தங்க வேண்டிய நிர்பந்தம்? ஆகாருடைய கூடாரத்துக்குள்ள போயிட்டான். சீமானுடைய மனைவியா இருந்தவா இன்னைக்கு ஒன்றுமே எல்லாத்தையும் இழந்து, மனைவின்ற ஸ்தானம் போச்சு, எல்லா மேன்மையும் போச்சு, கூடாரத்தையும் விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை. ஆகாரத்து சாராள் தனிமையாய் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். என்ன செய்தது தெரியல. கதறி அந்த இரவுல அவன் படுத்திருக்கும் பொழுது அவனுக்கு துணையாய் ஆதரவாய் இருக்கிறவர் அவனுடைய கூடாரத்துக்குள்ள தன்னுடைய தூதனை அனுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம். சாராளுக்கென்று கொடுக்கப்பட்ட வார்த்தை அது. வாசிங்க 54. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. அல்லேலூயா, அல்லேலூயா. துக்கத்துல, வேதனையில, கைவிடப்பட்ட நிலையில, ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலையில, அனாதையை போல இருக்கிற சாராளுக்கு ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வர்ற வார்த்தை என்ன? என்ன சொல்லப்பட்டிருக்கு? பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. அல்லேலூயா. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, கற்ப வேதனை படாதவளே நீ என்ன செய்யணுமா? கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும், ஆகாருடைய பிள்ளையை பார்க்கிலும், யாருடைய பிள்ளையா? அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கூடாரத்தின் இடத்தை என்ன செய்ய? விசாலப்படுத்தி. இன்னைக்கு கூடாரம் அடைபட்டிருக்குப்பா, கூடாரம் அடைச்சி வைக்கப்பட்டிருக்கு. ஏன்? இனி அங்க யாரும் என்ன செய்ய போவது கிடையாது, வரப்போவது கிடையாது. ஆபிரகாம் எங்க போயிட்டான்? ஆகாரினுடைய கூடாரத்துக்குள்ள போயிட்டான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன் கூடாரத்தை என்ன செய்யவா? விசாலப்படுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அப்படி சொல்லி கொண்டு வரும்பொழுது 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை அவர்கள் என்ன செய்வார்களா? குடியேற்றுவிப்பார்கள். பயப்படாதே, நீ என்ன செய்ய போவதில்லை, வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ லட்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை மறந்து நீ என்ன செய்வா? உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாது இருப்பாய். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அவர் சொல்லுகிறது பாருங்களேன். 5ஆவது வசனம், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதில் சொல்லப்பட்டிருக்கு, கைவிடப்பட்டு ஒன்று இனி வாழ்க்கைக்கு வழியே இல்லை. எனக்கு எங்க போயிட்டான் ஆபிரகாம்? ஆகாரத்தை அந்த கூடாரத்துக்குள்ள போயிட்டாப்பா. இனி என்ன செய்வதென்றே தெரியாத நிலையில இருந்த சாராளுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன? அவர் என்ன சொல்லுகிறார்? போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர்
அழைத்தார்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுகிறாரு? 5வது வசனம், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆங்கில வேதாகமத்தில் அருமையாய் போடப்பட்டிருக்கு. அதுல சொல்லப்பட்டிருக்கு, ஃபார் யுவர் மேக்கர் இஸ் யுவர் ஹஸ்பண்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வீட்டில் ஆங்கில வேதாகம் இருந்தா போய் இந்த வசனத்தை எடுத்து பாருங்க. ஃபார் யுவர் மேக்கர் இஸ் யுவர் ஹஸ்பண்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பா, கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் நம்பி வந்தவா, 40 வருஷம் நம்பி இருந்தவா இன்னைக்கு விட்டுட்டு போயிட்டா. ஆதரவற்ற நிலையில இன்னைக்கு அனாதையாய் நின்று கொண்டிருக்கிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவளுக்கு ஆண்டவருடைய வார்த்தை கடந்து போகுது, நான் தான் உன்னுடைய நாயகன். ஹல்லேலூயா. நானே உன்னுடைய சிருஷ்டிகர், நான் தான் உன் தலைவர், நானே உன்னை நடத்துகிறவர், நானே உனக்கு துணை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சாராளுக்கு ஆதரவாய் இருந்தவர் இன்றைக்கு நமக்கு ஆதரவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கட்டும், எப்படிப்பட்ட காரியங்கள் தடைபட்டிருந்தாலும் சரி, இந்த ஆண்டு கர்த்தர் எல்லா நிலையையும் மாற்றி போட்டு நமக்கு ஒரு வாழ்வை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க போகிறோம். ஆனால் சாராளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் சுதந்தரிக்கப்பட்டது எப்பொழுது? எப்பொழுது? அவள் ஆதரிக்கப்பட்ட பொழுது, அவள் தேற்றப்பட்ட பொழுது, அவள் கர்த்தர் அவளுக்கு துணையாக இருந்த பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவளை தேற்றி அவளை நடத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலதான் சொன்னாரு சங்கீதம் 54:10, ஏசாயா 54:10 சொல்லப்பட்டிருக்கு, மலைகள் விலகினாலும் விலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற ஆதரவா இருக்கிற நீ ஆதரிக்கப்படுகிற உன் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் ஏசாயா 51:1-2 நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 51:1-2 வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நல்லா கவனிங்க. நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட என்னதான் கண்மலை, தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழி. 2 விஷயத்தை சொல்றாரு. ஒன்னு சொல்றாரு, நீ வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை, கண்மலைன்னு ஒன்று சொல்றாரு. 2, நீ தோண்டி எடுக்கப்பட்ட குழின்னு ஒன்று சொல்றாரு. 2வது வசனம் படிங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள். போதும். அப்போ அந்த வெட்டி எடுக்கப்பட்ட மலைக்கு ஒப்பாய் யார் சொல்லப்பட்டிருக்கு? ஆபிரகாமை சொல்லப்பட்டிருக்கு. அந்த குழிக்கு ஒப்பாய் யார் சொல்லப்பட்டிருக்கு? சாராளை சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால்தான் சொன்னாரு, அந்த மலைக்கு ஒப்பாய். நம்ம சொல்றோம்ல, மலையா நம்பி இருந்தப்பா, அந்த மலைக்கு ஒப்பாய் இருந்தவன் உன்னை விட்டுட்டு போயிட்டான். மலை விலகி போனாலும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை. கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு துணையாய் இருப்பதனால கர்த்தரே நமக்கு ஆதரவாய் அவர் இருக்கிறார். கடைசியாய் ஒன்றை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17-18 வசனம். 2 தீமோத்தேயு 4:17-18 பார்க்கிறோம். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். என்னை ரட்சித்து, இதுதான் ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்ன செய்கிறாராம்? ரட்சித்து பரமராஜ்யம் அடையும்படி காப்பாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் முதல்ல சொல்றான், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. 18 துணையாய் நின்றவர் என்ன செய்யறாராம்? எல்லா தீங்குக்கும்
என்னை விலக்கி ரட்சித்து பாதுகாத்து அந்த பரம ராஜ்யத்திற்கு என்னை என்ன செய்கிறார்? அடையும்படி பரம ராஜ்யத்தை நான் அடையும்படி நான் எந்த சேதமும் அடையாத அது வரையிலும் எந்த சேதமும் நான் அடைந்து போகாதபடி, அதுவரையிலும் எந்த தீங்கும் என்னை அணுகாதபடி கர்த்தரே எனக்கு துணையாக இருந்து என்னை பாதுகாத்து என்னை பராமரித்து, அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் எடுத்து வாசியுங்கள். எபேசியர் 5ல் நாம் பார்க்கிறோம் 27ஆம் வசனம். கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் சபையாக போதும் பரிசுத்தமும் பிழையற்றதுமான கர்த்தர் விரும்புகிற சபையாய், மகனாய், குடும்பமாய், மகளாய் நாம் பக்குவப்பட்டு நாம் கர்த்தருக்கு முன்பாக நாம் சரி செய்யப்படும் வரையிலும் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரோ பாதுகாக்கிறார். அல்லேலூயா. எதற்கு? அந்த பரம ராஜ்யத்திற்குள்ளே நமக்கு ஒரு பங்கை நாம் உண்டாக்கும்படியாய், அந்த பரம ராஜ்யத்திலே நமக்கு ஒரு இடத்தை நாம் உண்டாக்கும்படியாய். ஆகையினாலதான் சொன்னான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் பொழுது, நல்ல போராட்டத்தை ஒரு ஓட்டத்தை முடித்தேன், காத்துக்கொண்டே நீதியின் கிரீடம் அல்லேலூயா அல்லேலூயா எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார் என்று சொன்னால் நம்மை தீமையினின்று நம்மை பாதுகாத்து நம்மை காப்பாற்றி அந்த பரம ராஜ்யத்துக்குள்ள நான் என்னைக்கு பிரவேசிக்கிறனோ அது வரையிலும் என்னுடைய ஒவ்வொரு ஓட்டத்திலும் என்னை பாதுகாத்து கொண்டே அவர் இருக்கிறார், என்னை காப்பாற்றி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தாவீதுனுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை அவன் சொல்லுகிறான். இஸ்ரவேலிலே அநேக ஆசீர்வாதமான காரியங்கள், இடங்கள் உண்டு. அதுல அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் மத்தியிலே ஒரு சாபமான ஒரு இடமும் உண்டு. அதற்கு பேர் யூதா பாலைவனம் அல்லது யூதேயா பாலைவனம் என்று இஸ்ரவேலிலே ஒரு பாலைவனம் ஒன்று இருக்கிறது. தாவீது தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தையின் பிரகாரம் யுத்தகலத்தில் இருக்கிற தன்னுடைய சகோதரர்களை பார்த்து நலம் விசாரிக்கும்படியா அவன் கடந்து போகிறான். அங்க போய் பார்க்கும் பொழுது அங்க என்ன நடக்குது? யுத்தகலத்தில் அவர்களுக்கு எதிராய் யார் நிற்கிறான்? கோலியாத் நின்று அவன் முழக்கமிட்டு கொண்டிருக்கிறான், ஜீவனுள்ள தேவனை நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். அதை பார்க்கிறான் தாவீது. பார்த்து ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு இந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாமுவேலில் பார்க்கிறோம், நிந்திப்பதற்கு இவன் யார் என்று சொல்லி தாவீது கோலியாத்தை முறியடித்து விடுகிறான். அந்த வெற்றியை இஸ்ரவேலிலே கொண்டாட்டமாய் கொண்டாடுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்லி கொண்டாடுகிறார்களா? அதை நம்ம பார்க்கிறோம். ஒன்று சாமுவேல் 18:7 சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்திரீகள் அந்த வெற்றி தாவீது கோலியாத்தை கொன்ற பின்பு அங்க நடக்கிற காரியம், அங்க இருந்த ஸ்திரீகள் ஆடி பாடி, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ என்று சொல்லி பாடி ஒரு வெற்றி முழக்கத்தை அந்த இடத்திலே வைக்கிறார்கள், ஒரு போற்றி பாடுகிறார்கள் தாவீதை. இதை பார்த்து கொண்டிருந்த சவுலுக்கு தாவீது மீது ஒரு வெறுப்பு, ஒரு பொறாமை வந்து அந்த வெறுப்பு அவன் கோபமாய் மாறி கோபம் கொலை வெறியாய் மாறுகிறது. தாவீதை கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி சவுல் அவனை விரட்டுகிறான். தாவீது ஓடி 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 ஒவ்வொரு இடமாய் ஓடி ஒளிகிறான்.
அப்படி ஒரு சூழ்நிலையில சவுல் விரட்டும் பொழுது தாவீது இந்த யூதா பாலைவனத்திற்குள்ளே வந்து தன்னை ஒழித்துக் கொள்ளுகிறான். இந்த யூதா பாலைவனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு 4 சாபமான காரியங்கள். ஒன்று, அந்த பாலைவனத்துல தற்கொலை செய்யணும்னு நினைக்கிறவங்க தான் அந்த பாலைவனத்துக்குள்ள போவாங்களாம். ஏன்னு சொன்னா அதுல அதிகமான வெப்பம். பாலைவனத்துல ஒரு வழியாய் உள்ள போய் இன்னொரு வழியாய் வெளியே வரும்போது சாம்பல் தான் வரும். நமக்கு இன்னைக்கு வெயிலுடைய டிகிரி எத்தனை செல்சியஸ் இருக்கு? ஒரு 39 டிகிரி செல்சியஸ் தான். ஆனா அந்த யூதா பாலைவனத்துல கிட்டத்தட்ட 120 to 140 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கும். கருகி சாம்பலா போயிடுவான். அதிக வெப்பம் உஷ்ணம் உள்ள ஒரு இடம் அந்த யூதா பாலைவனம். அடுத்தபடியாக அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பாலைவனத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடையாது. பாலைவனத்தில் வளர்றதுக்கு சில தாவரங்கள், சில விலங்குகள் இருக்கு. அதுக்கு பாலைவனத்தில் ஒட்டகம், இது மாதிரி பாலைவனத்தில் இருக்கக்கூடியது. அந்த மாதிரி பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அந்த விலங்குகளோ அந்த தாவரங்களோ வளர்வதற்கு சாத்தியக்கூடே கிடையாது. ஏன்னா ஒரு சொட்டு தண்ணீர் கூட அந்த யூதா பாலைவனத்தில் கிடையாது. அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே புழுதி புயல் என்று சொல்லி ஒரு புயல் வருமா. நான் இப்ப நிற்கிறேன், என்னை சுற்றி ஒரு 10 அடி தூரத்தில் திடீர்னு ஒரு புயல் காற்று வந்து அந்த புழுதி அப்படி என் மேலே வந்து அந்த பாலைவனத்தில் இருக்கிற அந்த கல், அந்த மண் வந்து மண்ணு மாதிரி இருக்காதா, அது ஒரு கல்லு மாதிரி இருக்குமா, ஊசி ஊசியா. அது அப்படியே அந்த புழுதி புயல் அந்த காற்றுல அந்த மண்ணு என்னுடைய முகத்துல சரத்துல அது வந்து அடித்து அப்படி குத்தி சரத்தை கிழிக்குமா, ரத்தம் வடிந்து ஓடும், அப்படியே அவன் செத்து போய் விடுவான். அப்படி ஒரு காரியம் அங்கே நடக்கிறது. இது போக 4வதாக அந்த யூதா பாலைவனத்துல நடக்கிற ஒரு காரியம், அங்கே வந்து மரண இருளின் பள்ளத்தாக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அது எங்க இருக்கு, எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இப்ப நான் அந்த பாலைவனத்தில் நடந்து போயிட்டே இருக்கிறேன், திடீர்னு என்னுடைய ஒரு கால் வந்து என்ன செய்யும், அந்த மண் புதருக்குள்ள இழுத்துட்டு போயிடும். கிட்டத்தட்ட 20 to 22 அடி நான் மண்ணுக்கு உள்ள போயிடுவேன். உள்ள புதைந்த உடனே எனக்கு மேல அந்த மணல் ஃபுல்லா மூடி விடுமா. இப்படிப்பட்ட ஒரு சாபமான ஒரு இக்கட்டான பாலைவனத்துக்குள்ள தாவீது சவுலுக்கு பயந்து உள்ள ஓடிட்டான். இப்ப அவன் இருக்கிறானா, அவன் பிழைப்பானா பிழைக்க மாட்டானா அவனுக்கே தெரியாது. அந்த சூழ்நிலையில தாவீது சொன்ன வார்த்தை தான் அதுல பார்க்கிறோம். சங்கீதம் 34ஆம் சங்கீதத்துல அவன் சொல்றான், சங்கீதம் 23 4ஆம் வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்களே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிற போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த யூதா பாலைவனத்தை அதைத்தான் அவன் சொல்றான். சங்கீதம் 63:1 சொல்லப்பட்டிருக்கு, எடுத்து படிச்சு பாருங்க. சங்கீதம் 63 அந்த மேல் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். போதும் சொல்லப்பட்டிருக்கு. எங்க இருக்குங்க, யூதா வனாந்தரத்துல நிற்கும் பொழுது அவன் சொல்றான், அந்த முதல் வசனம், நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்துல என் ஆத்துமா உன்மேல் தாகமாய் இருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த இக்கட்டுல கர்த்தர் தாவீதை ஜீவனோடு காத்துக் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த யூதா பாலைவனத்திலிருந்து வெளியே வந்துதான் தாவீதை சொல்றான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன், தேவரீர் என்னோடு கூட நீ இருக்கிறீர். அதனுடைய அடுத்த 6வது வசனத்துல அருமையாய் சொல்லுகிறான், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் நம்மையும் ஜீவன் உள்ள வரை நன்மையினால கிருபையினாலே நம்மை நடத்தி ஆசீர்வதித்து உயர்த்தி பாதுகாத்து வைத்திருப்பதின் ஒரே ஒரு நோக்கம். எதற்கு? அந்த பரம ராஜ்யத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாய் தகுதி உள்ளவர்களாய் நாம் ஆகி அதை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் நமக்கு துணையாய் இருந்து நான் எத்தனை நாட்கள் பூமியில உயிரோடு இருக்கிறேனோ அத்தனை நாட்களும் எந்த ஒரு தீமையும் என்னை அணுகாமல் கர்த்தர் பாதுகாத்து பாதுகாத்து மரண இருளின் பள்ளத்தாக்கே வந்தாலும் கர்த்தர் என்னை பாதுகாத்து. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நித்தியத்திற்கு என்னை தகுதிப்படுத்துவார் என்கிற ஒரு நிச்சயத்தோடு கூட. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரே எனக்கு துணை. அல்லேலூயா. கர்த்தரே நமக்கு துணை என்கிற ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவருடைய கரத்துல முழுமையாக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நன்மையானவைகளை நமக்கு செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கும் பொழுது முதலாவது நான் சொன்னேன், நமக்கு ஒரு கௌரவம், நம்முடைய பெயர் கீர்த்தி பெருமை அடையும். அல்லேலூயா. இரண்டாவது சொன்னேன், கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கும் பொழுது அவர் நமக்கு எப்படி இருப்பாராம்? ஆதரவாய் இருப்பார். அல்லேலூயா. மூன்றாவதாக சொன்னேன், கர்த்தர் எனக்கு துணையாய் இருக்கும் பொழுது எல்லா தீமை நின்றும் என்னை விலக்கி ரட்சித்து என்னை மீட்டு பாதுகாத்து அந்த நித்தியத்திற்கு என்னை கொண்டு போய் நிறுத்துவார் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விஷயம் எழுந்து நிற்போம். அப்போ அவருடைய சமூகத்தில் நம்ம முற்றிலுமா கொடுப்போம். அந்த புதிய வருடத்துல நீங்க கொடுத்த வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. நீங்க நிச்சயமாகவே உண்மையாகவே இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் எனக்கு நீங்க துணையா இருக்க போறீங்க. உங்களுக்கு நன்றி அப்பா. நன்றி செலுத்துகின்றோம், நன்றி செலுத்துகின்றோம், நன்றி செலுத்துகின்றோம், நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே. துதிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லா வகையிலும் திறந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். கொடுத்த உங்களுடைய வார்த்தைக்கு நன்றி தகப்பனே. நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, கர்த்தர் எனக்கு துணையாய் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. இன்றையிலிருந்து இந்த பொழுதில் இருந்து கர்த்தர் எனக்கு துணையாக நீர் இருக்கிறீர். நான் எதற்கும் அஞ்சு போவதில்லை, நான் பயப்பட போவது இல்லை, நான் வெட்கப்பட போவது இல்லை, நான் நாடமுடைய போவது இல்லை, எனக்கு எந்த குறைவும் இருக்க போவதே இல்லை ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஐயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஜீசஸ் துணையாளரே உம் சிறகின் தானே கை கூறுவே. துணையாளரே உம் சிறகின் தானே கை கூறுவே, கை கூறுவே. தேவனே இயேசுவே எல்லாம் வாய்த்தது சொல்லுங்க. நேசிக்கிறேன்பா ஜீசஸ். ஆண்டவரே இயேசுவே உம்மாயே நேசிக்கிறே. என்னுடனும் உமக்காகத்தான் என்னுடையா என்னுள்ளம் என்னுடனும் உமக்காகத்தான் என்னுடையா. ஜீசஸ் என் தேவனே சுவே மாயே எங்களுடைய துணையாளர் இயேசுதான் ஆண்டவரே. என்னுடைய துணையாளர் நீங்க தான். பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். வலது கையை பிடித்து கர்த்தர் சொன்னீங்க ஆண்டவரே. என்னுடைய வலது கையை கர்த்தர் நீங்க பிடிச்சிருக்கீங்கப்பா. என்னுடைய வலது கை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. என்னுடைய வலது கையை பிடித்து நீங்க சொல்றீங்க, பயப்படாத. இது வரைக்கும் நான் எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் பயந்தனும், இந்த ஆண்டு நான் இனி பயப்பட போவது இல்லை. கர்த்தர் எனக்கு அதில் ஒரு விஷயத்தை, வெற்றியை, ஒரு மேன்மையை வைத்திருக்கிறீர். உனக்கு நன்றி தகப்பனே. எங்களை ஒவ்வொருவரையும் கருத்துல கொடுக்கிறோம்ப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கருத்துல கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகள் எந்தெந்த தேவையோடு எந்தெந்த காரியத்தோடு ஆண்டவரே உடைய சமூகத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்களோ
நீங்க பார்க்கிறீங்கப்பா. நீங்க துணையா இருந்து எல்லாருக்கும் எல்லாவற்றிற்கும் ஒரு நன்மையை கர்த்தர் செய்ய போகிறீர் ஆண்டவரே. தடைப்பட்ட எல்லா நன்மையான ஈவுகளையும் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்க போறீங்கப்பா. நாங்கள் பெற்று அனுபவிக்க போகிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருடைய குடும்பத்துக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இல்லத்திலும் கர்த்தரே துணையா இருப்பீராக. கர்த்தரே துணையா இருப்பீராக. எங்களை அர்ப்பணிக்கின்றோம். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காரலாம். கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்துவோம்.